காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நம்ம நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா விஃபாஸ்ட்டில். ஸோ அது கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் இன்றைக்கி கால் பண்ணி பேசி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஆர்டர் ஒன்று வந்துருச்சு. அரும்பாக்கத்தில் இருக்கேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி வந்துட்டு 12:30 ஆகுது. நான் இன்றைக்கும் லேட்டாக தான் வந்தேன். இன்றைக்கும் அதே ஒரு காலையில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் எம்எம்டிஏவில் வந்து ஆன் பண்ணேன். அரும்பாக்கத்துலேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, போட்டுடல. அரும்பாக்கம் டு திருமுடிவாக்கம் 305 ரூபா போட்டிருக்காங்க. எனக்கு 260 ரூபா சம்திங் வரும். ஸோ அது ஃபைனலாக ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட. அந்த டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஃபைனலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன மெட்டீரியல் பேக்கில் தான் கொடுத்தாங்க. ரொம்ப பெருசுலாம் இல்லை, சின்ன பார்சல் தான். ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது. துணி தான் ஃபைல் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், கவரில் போட்டு. அடுத்தது நம்ம நேற்று விஃபாஸ்ட்டில் ஒரு ஆர்டர் ஒன்று பார்த்தோம் இல்லையா. அதில் வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துட்டு 7 கிலோமீட்டர் வந்துட்டு நான் மாற்றி கொடுத்தேன். பட் எனக்கு 3 கிலோமீட்டர் தான் கவர் ஆச்சு. ஸோ அதுக்கு நான் எதுவுமே செய்யலை. பட் அவங்களே வந்து இன்றைக்கி திரும்ப கால் பண்ணி கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணிவிட்டு அது எனக்கு 50 ருபீஸ் வந்துட்டு 50 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க 5 கிலோமீட்டருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு அடுத்த ஆர்டர் நான் எடுக்கும்பொழுது அந்த பேவுட்டோடு சேர்ந்து எனக்கு வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும் அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம். பட் இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 50 ரூபா லாபம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஓட்டினதுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அதுவாச்சும் கூப்பிட்டு கொடுக்குறாங்களே நம்ம கேட்காமலே. பட் நேற்று வந்துட்டு அந்த 20 ரூபா தான் ஆட் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஆர்டருக்கு. பட் இன்றைக்கி மறுபடியும் ஒரு 50 ரூபா 50 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பாயிண்ட்ஸ் யாராச்சும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் ஆட் ஆகிருக்குனாக்கா. ஸோ விஃபாஸ்ட்டில் அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரினாக்கா நம்ம சேட்டில் வந்து கமெண்ட்டில் போட்டோம்னாக்கா அவங்க அதை பார்த்துட்டு நமக்கு திரும்ப கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணி அதை நமக்கு பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா விஃபாஸ்ட்டில் வந்துட்டு அட்ரஸ் லொக்கேஷன் கஸ்டமர் இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க, தப்பாக கொடுக்குறாங்க. 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லாம் கூட தப்பாக கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் 7 கிலோமீட்டரே கிளைம் பண்ணி வாங்கிட்டேன் இப்போ. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருமுடிவாக்கம் போயிட்டுருக்கேன். நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கேன். பைபாஸில் வண்டி ஓட்டுறதே நல்லா இருக்குது. நம்ம சிட்டிக்குள்ளேயே மாட்டி செத்து சுண்ணாம்பாயிட்டு ஒரு நாள் இப்படி என்றைக்காச்சும் ஒரு நாள் வெளியில் கொடுக்கும்போது ஃப்ரீயாக காற்றோட்டமாக எந்த டென்ஷனும் இல்லாமல் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. எப்போயுமே டெய்லி ஒரு ஆர்டர் இந்த மாதிரி வெளியில் கொடுத்தா கூட நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். எங்கே மாதத்துக்கு 2 ஆர்டர் 3 ஆர்டர் தான் வெளியில் கொடுக்குறாங்க. எல்லாம் சிட்டிக்குள்ளேயே போட்டு தொலைக்கிறானுங்க. ஓட்டுற மட்டும் இல்லை, எல்லாருமே உள்ளே தான் போடுறாங்க. வெளியில் எப்பயாச்சும் தான் வரோம். பட் ஆனால் வெளியில் வந்து ஆர்டர் எப்படி இருக்குன்னு தெரியல. வெளியில் ஓட்டுறவங்க எப்படி ஆர்டர் எடுக்கிறாங்க, டெய்லி எவ்வளோ ஓட்டுறாங்கன்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல, நானும் தெரிஞ்சுக்குவேன். இப்போ இந்த டெலிவரி பைபாஸ் பக்கத்துலேயே தான், ரொம்ப உள்ளெல்லாம் கிடையாது. ஸோ அங்கேருந்து ஆர்டர் வருமா, எப்படி எடுக்க போகிறோன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்கே ரேபிடோவும் போர்ஸோவும் திருமுடிவாக்கத்தில் வராதுன்னு நினைக்கிறேன். போர்ட்ரு மட்டும்தான் வச்சு உக்காந்துட்டு இருக்கணும் நம்பி. போர்ட்ரு கொடுப்பாரா இல்லை கருத்து எடுத்துருவானா தெரியலையே. என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். திருமுடிவாக்கத்தில் ஓட்டுறவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல. நான் ஒரு தடவை ஒரு 4-5 பேரை பார்த்தேன், குரூப்பாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இங்கே ஆர்டர் கிடைக்கிது, பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் போட மாட்டேங்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது உண்மையானு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திருமுடிவாக்கத்தில் இந்த டெலிவரியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்துட்டு திருமுடிவாக்கம் முடிச்சுட்டு 1 மணி நேரமாக நிற்கிறேன், ஆர்டரே வரல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோட்டில் கூட போட்டுற ட்ரெஸ் போட்டு யூனிஃபார்ம் போட்டு யாரையுமே காணோம். டெலிவரி பாய்ஸு யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. அதனால் அங்கேருந்து 1 மணி நேரம் கழித்து 2 மணிக்கு முடித்தேன். 3 மணி வரைக்கும் ஒரு ரிங் கூட போகல எந்த ஆப்லேயும். அதோடு கிளம்பி பூந்தமல்லி வரைக்கும் வந்தேன். பூந்தமல்லியில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்துட்டு திருவான்மையூர் போயிட்டுருக்கேன். சரி, கொட்டிவாக்கம்
ஒன்றும் பெரிய மெட்டீரியல் இல்லை, ஒரு சின்ன மைக்கா கவரில் காரோட ஸ்பேர்ஸ் ஏதோ கொடுத்து விட்ருக்காங்க ஒரு ஷோரூம்லேருந்து இன்னொரு ஷோரூமுக்கு. இதுவும் நல்ல ஆர்டர் தான், 250 ருபீஸ் போட்டிருக்காங்க. எனக்கு வர்றது 220 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் என்ன, பூந்தமல்லியிலேருந்து ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் தான் டிராஃபிக் கிடையாது, அப்புறம் ஃபுல்லாக டிராஃபிக்லேயே வந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. நான் ஆர்டர் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் கொட்டிவாக்கத்தில் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு ரேப்பிடோவில் உடனே ரிங் போச்சு. லாங் பிக்கப்பு 3.5 கிலோமீட்டர் பிக்கப் போட்டிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு திருவான்மியூரில் பிக்கப் பண்ணிட்டு கோடம்பாக்கத்தில் டெலிவரி. சின்ன பார்சல் தான், பேக்கில் வச்சு தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதை டெலிவரி பண்ணி முடித்தாச்சு. ஸோ அதுக்கு லாங் பிக்கப் ஃபேர் எல்லாம் சேர்த்து வந்துட்டு 160 போட்டிருக்காங்க, 162 சம்திங் போட்டிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 13.5 கிலோமீட்டர் தான் வருது. லாங் பிக்கப் ஃபேரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் ரேப்பிடோ கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லலாம் 9 ரூபா 8 ரூபாலாம் போட்டாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னால். இப்போ ஓரளவு கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. கோடம்பாக்கத்தில் நின்றுட்டு இருக்கப்போ முகப்பேர்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு இதுக்கு போர்சோவில். ஸோ நேற்று மாதிரி எம்டியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அதை. ஏன்னா வந்துட்டு ரேப்பிடோலையும் போர்ட்டர்லேயும் 50 ரூபா 60 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் போகவே இல்லை. அதனால் நான் எடுக்கலை, ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு கிளம்பிட்டேன். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம ஒரு 50 பாயிண்ட் வந்துட்டு காலைல ஆட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு மறுபடியும் வந்து கிரெடிட் ஆகுதா வேலெட்டில் அப்படின்றது செக் பண்ணலாம். இப்போ இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்சலில் எடுத்துக்கிட்டு முகப்பேர்லேருந்து கிளம்பிட்டேன். இப்போ கிண்டியில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு குரோம்பேட்டில் கொடுக்கணும். குரோம்பேட்டில் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான், குரோம்பேட்லேருந்து வேளச்சேரிக்கு. ஸோ நமக்கு 8 கிலோமீட்டர் பிக்கப் டிஸ்டன்ஸ் லாங்காக வந்துச்சேன்னு ஃபீல் பண்ணேன். கடைசியில் பார்த்தோன்னா 20 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. நமக்கு போட்டிருக்கிறது 280 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ 276 ரூபா. ஸோ எப்படி பார்த்தாலுமே சர்ஜ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஆர்டரில் எதுக்கு சர்ஜ் போட்டாங்கன்னு தெரியல, பட் நமக்கு டேலி ஆகிடுச்சு. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் இருக்குது, அது ஆட் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதோட இன்றைக்கி ஆர்டரை முடிச்சுக்க போகிறேன். இது போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். இதை டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எவ்வளோ லாபம், எவ்வளோ ஓட்டியிருக்கோம், ஸோ எவ்வளோ செலவாகிருக்கு, பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ் வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகிருக்கா, வேலெட்டில் ஆட் ஆகிருக்கா போர்சோது, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டரை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த விஃபாஸ்ட் ஆர்டரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபா 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 50 ரூபாவை கன்வெர்ட் ஆகி வேலெட்டில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு அந்த ஆர்டரில் 270 போட்டது இப்போ 320 மாறி வந்திருக்கு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள், விஃபாஸ்ட் ஓட்டுறவங்க போர்சோவில் நம்ம கஸ்டமர் தப்பான ராங்கான அட்ரஸ் கொடுக்குறாங்க, டிஸ்டன்ஸ் கம்மியாக வருது, ஆட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு சேட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அவங்கக்கிட்டேருந்து கிளைம் பண்ணி வாங்கலாம். ஸோ பட் இது கஸ்டமர் கையில் அவங்க வாங்க மாட்டேன்றாங்க, பட் கம்பெனி வந்து நமக்கு கிரெடிட் பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்றாங்க. பேக் எண்டில் அவங்க செக் பண்ணிவிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா போர்சோவில் ஒரு 320, ரேப்பிடோவில் ஒரு 170, போர்ட்டரில் 460, எல்லாம் சேர்த்து வந்துட்டு ஒரு 960 கிட்ட வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 960ல் நமக்கு பெட்ரோல் ஒரு 200 போச்சுன்னா கூட 700 கிட்ட லாபம் கிடச்சிருக்கு இன்றைக்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம்.